இஸ்லாத்துடைய சிறப்பம்சமே என்னவென்று சொன்னால், சட்டங்களை சொல்கிற நேரத்தில் அதனது பண்பாட்டையும் அதனுடைய எத்திக்ஸையும் இஸ்லாம் சேர்த்து சொல்வதுதான் இஸ்லாத்துடைய மிக சிறந்த ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், உதாரணமாக குற்றவியல் என்று சட்டம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இன்ன நடந்தா இன்ன சட்டம், இன்னது நடந்தா இன்ன தண்டனை என்றதோடு இஸ்லாம் என்ன செஞ்சிருக்காது, முடிச்சிருக்காது. விபச்சாரம் நடந்தால் அதுக்கு கசையடி வழங்கப்பட வேண்டும், அல்லது மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், நாடு கடத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் இஸ்லாம் சட்டம் சொல்லி இருக்கிறது. இந்த சட்டத்தோடு இஸ்லாம் நிறுத்தி கொள்ளுமான்னு கேட்டால் இல்லை. அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் அவர் குற்றம் செய்யாமல் இருக்கின்ற அளவில் பண்பாட்டை இஸ்லாம் என்ன செய்யும், சொல்லிக் கொடுக்கும். அதுக்குரிய பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கும். அதை ஆளுகின்ற ஆட்சியாளர் அந்த பக்குவத்தை உருவாக்குகின்ற சூழலை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும். அதனுடைய பண்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யும், சொல்லிக் கொடுக்கும். இது இஸ்லாத்திற்கே உரிய சிறப்பம்சம். கொலை செய்யக்கூடாது, கொலை செய்தால் இன்ன தண்டனை என்று சட்டம் போட்டால், கொலை செய்யாத சூழலை உருவாக்குகின்ற வழிவகைகளையும் இஸ்லாம் என்ன செய்திருக்கும், சேர்ந்து சொல்லி இருக்கும். அதனால் எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய பொருளியல் என்கின்ற ஒன்றை படித்துவிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட முயற்சி எடுக்கலாம். ஆனால் அவர்களால் எதை சாதிக்க முடியாது என்றால், இஸ்லாமிய பொருளியல் என்றதுடைய முழு பார்வையும் செய்ய முடியாது. காரணம் என்ன, அதுக்குரிய இன்னொரு பகுதி இருக்குது. அந்த ஹராமான விஷயங்களில் போய் விழுந்து விடாமல், அந்த ஹராமான பொருளாதார முறையை நடைமுறைப்படுத்தி விடாமல் இருப்பதற்கான சில பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை இஸ்லாம் சொல்லி இருக்கும். நீ இப்படி ஆரம்பிச்சிருக்கணும், இப்படி நடந்திருக்கணும், இதை பேணி இருக்கணும், இந்த மாதிரி நடந்திருந்தால்தான் நீ அதுக்கு என்ன செய்ய மாட்டாய், போக மாட்டாய் அப்படின்னு சேர்த்து சொல்லி இருக்கும். இது இஸ்லாத்துடைய மிகச் சிறந்த ஒரு சிறப்பம்சம். இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய பொருளியல் என்பது அதனுடைய பண்பாட்டு ரீதியான ஒரு கூறும் இருக்கிறது, ஒரு பகுதியும் இருக்கிறது, சட்ட ரீதியான ஒரு பகுதியும் என்ன செய்து இருக்குது. இஸ்லாமிய பொருள் என்ற தலைப்பில் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க ரெண்டு மாதிரி யோசிச்சு வந்திக்கலாம். பேணுதலா வாழணும், என்ன கட்டுப்பாடா வாழணும், இதுதான் இந்த தலைப்பில் பேசப்பட போதுன்றும் ஒரு சாரார் யோசிக்கலாம். இன்னொரு சாரார் இந்த கிரெடிட் கார்டு, இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட், இந்த செக்ஷனுக்குள்ள இது போகும் அப்படி என்றும் யோசிக்கலாம். ரெண்டு மாதிரி யோசிக்க முடிந்ததற்கான காரணம், இஸ்லாத்துடைய தலைப்பு அப்படித்தான் என்ன செய்யும். இஸ்லாமிய பொருளியல் என்கின்ற அந்த பகுதி இரண்டு பகுதியையும் கையாளும். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்க குடும்ப சட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் இது கூடும் இது கூடாது, நிக்காகு தலாக் எல்லாம் சொல்லி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னால நிறைய பண்புகள் என்ன செஞ்சிருக்கும், அதை அடையாமல் இருக்க, அதை செய்யாமல் இருக்க, அந்த தண்டனை வராமல் இருக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சு இஸ்லாம் சொல்லி இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாத்துடைய பொருளாதார ரீதியான பார்வையை இஸ்லாமிய அறிஞர்கள் மூன்றாக சொல்வார்கள். எத்தனையாக சொல்லுவாங்க, மூன்றாக சொல்வார்கள். ஒன்று ஆதில், இரண்டாவது ஃபதுல், மூன்றாவது துல்ம். இதுதான் இஸ்லாத்துடைய பொருளாதாரம். முதலாவது நீதி நேர்மை, இரண்டாவது சிறப்பு, மூன்றாவது அநியாயம். முதலாவது நீதி நேர்மை, இரண்டாவது சிறப்பு, மூன்றாவதாக அநியாயம். வியாபாரம் இந்த மூணுல எதுல வரும், உங்களுக்கு நல்லா விளங்குது, மூணுல ஒன்றுல தான் வர முடியும். அதனால் தைரியமா சொல்லலாம், எதுல நேர்மையில வரும் வியாபாரம், வட்டி அநியாயத்தில் வரும், தர்மம் சிறப்புல வரும். இதுதான் இஸ்லாத்துடைய பொருளாதாரம். இஸ்லாமிய பொருளாதாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்றையும் உள்ளடக்குகின்ற அமைப்பில் தான் இருக்கும். எதெல்லாம் ஹராமோ அதெல்லாம் துல், அநியாயம். எதெல்லாம் நீதியோ, உனக்கு அநியாயம் இல்லை எனக்கு அநியாயம் இல்லை, உனக்கும் கூட இல்லை எனக்கும் கூடுதல் இல்லை, உனக்கும் குறையில்லை எனக்கும் குறையில்லை என்கின்ற அமைப்பில் இருக்குமோ அதெல்லாம் நேர்மை நீதி. உனக்கு சிறப்பு எனக்கு கூலி என்கின்ற அமைப்பில் இருந்தால் அது என்ன, அதாவது சிறப்பு ஃபதுல் என்ற பகுதியில் என்ன செய்யும் வரும். இதான் இஸ்லாத்துடைய பொருளாதாரத்துடைய மிக பிரதானமான பகுதி என்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப இந்த இதுபடி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, வெறுமனே துல்ம மட்டும் படிச்சுட்டு போனா அது இஸ்லாமிய பொருளாதாரம் அல்ல. துல்ம மட்டும் படிச்சா என்ன வரும், இது வட்டி, இது ஏமாற்று, இது கூடாது, இந்த ஒப்பந்தம் இப்படியே வரும். அதை மட்டும் படிச்சுட்டு போனால் அது இஸ்லாமிய பொருளாதாரத்தை முழுமையாக என்ன செய்யாது, பிரதிபலிக்காது. மற்றதையும் சேர்த்து என்ன செய்யணும், படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் தான் வியாபாரத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் கூட இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, அதுலயும் சிறப்பை சேர்க்க பார்க்குது. வியாபாரம் என்பது அதிலோட சம்பந்தப்பட்ட நேர்மையோட, அதுலயும் ஒரு சிறப்பு வர முடியுமா என்று இஸ்லாம் சொல்லுது. என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரஹிமல்லாஹு, அதாவது இம்ரான் இதா பா அசம்ஹன் வ இதா பதா அசம்ஹன்,
வியாபாரம் செய்கின்ற பொழுதும் விற்கின்ற பொழுதும் வாங்குகின்ற பொழுதும் தாராளமாக நடந்து கொள்கின்ற மனிதனுக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத்து செய்வானாக. வாங்குகின்ற பொழுதும் விற்கின்ற பொழுதும், அதாவது தாராளமாக நடந்து கொள்கின்றவனுக்கு. தாராளமாக நடந்து கொள்றன்னு சொன்னால் வாயால சில பாட்டி தாராளமாக நடந்து கொள்ளும், உள்ளுக்கு எல்லாமே புழுகா இருக்கும். அப்படி இல்லை, தாராளமாக நடந்து கொள்றன்ற எப்படி என்று சொன்னால் என்ன, வாயால் எப்படின்னா 1000க்கு வாங்கணும், உங்களுக்கு 500க்கு தரேன் ரூபாய். அவ்வளோ பெரிய நீதியான நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோமா? அவன் சொல்றத பார்த்தா சஹாபாக்கிட்ட காலத்தில் இருக்கிற மாதிரி பேசுவான். இதுவும் சம்ஹன் தான், அந்த சம்ஹன் அல்ல. உண்மையான தாராள தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய வாங்குறவனுக்கும் விற்கிறவனுக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்வானாக அப்படி என்று சொல்லி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பகுதி. இஸ்லாமிய பொருளாதாரம் நம்ம புரிய நேரத்தில் இந்த பகுதியை புரிஞ்சுக்கிறோம். இப்போ இஸ்லாம் ஹராமாக்கிய எல்லா பொருளாதாரமும் எந்த செக்ஷனுக்குள்ள வரும்? அநியாயம் என்ற செக்ஷனுக்குள்ள என்ன செய்யும்? வரும். இஸ்லாம் ஒரு பொருளாதார முறையை ஹராமாக்குவதற்கு 3ல் ஒரு காரணம் தான் இருக்கும் எப்பயும். இதுவும் 3 தான். எப்படி? இஸ்லாம் அநியாயம் அப்படி என்று சொல்லி பொருளாதார முறையை ஹராமாக்குவதற்கு 3ல் ஒரு காரணம் தான் இருக்கும். ஒன்று என்ன? வட்டி. ஒன்று என்ன? அது வட்டி பொருளாதாரமாக இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஹராம் என்று சொல்றதா இருந்தா வட்டி பொருளாதாரமா இருக்கும். ஆனால் எங்க முஸ்லிம்கள்ட்ட பலர்கிட்ட சிந்தனைக்கு என்னன்னா, வட்டி என்றா தான் ஹராம், மற்றபடி ஹராம் இல்லை. அதுல வட்டி இல்லையே அப்படி என்னுவாங்க. அதுல வட்டி இல்லை, அது எப்படி ஹராம் ஆகும் அப்படின்னு. அப்படின்னா வட்டி மட்டும்தான் ஹராம் என்ன செஞ்சுக்கிறாங்க, விளங்கி வச்சுக்கிறாங்க. வட்டி மட்டுமல்ல காரணம். இரண்டாவது கரர். கரர்னா நான் உங்களை ஏமாத்த நினைக்கவும் இல்லை, நீங்க என்ன ஏமாத்த நினைக்கவும் இல்லை. ஆனா அந்த வியாபாரம் ஏமாற்று. எனக்கு நோக்கம் இருக்கணும் இல்லை, அதாவது உங்களுக்கு ஏமாற்ற ஐடியா இல்லை, எனக்கு ஏமாத்துற ஐடியா இல்லை. ஆனா வியாபாரம் என்னது? ஏமாத்து தான். இந்த குளத்தில் உள்ள மீனெல்லாம் உங்களுக்கு தாண்டார் வரார், 1000 ரியால் தாங்க, குளத்தில் உள்ள மீனெல்லாம் உங்களுக்கு தாண்டு. குளத்தில் உள்ள மீனெல்லாம் உனக்கு தாண்டா நம்ம குளத்தில் நீச்சல் அடிச்சுட்டு ஆகிறோம், உள்ளுக்கு போய் மீனெல்லாம் செக் பண்ணுறது அது நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. நான் ஒரு வருஷமாக வளர்த்துட்டு வரேன், எல்லா மீனும் உங்களுக்கு தான், ஒரு 1000 ரியால் தாங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்து தான் வாங்குறீங்க, அவரும் கொடுத்து தான் எடுக்கிறாரு. ஆனால் ஹராம். ஏன்? மீன் எவ்வளோன்னு தெரியாது, எத்தனை கிலோன்னு தெரியாது, நல்ல மீனா கெட்ட மீனான்னு தெரியாது, உருப்படியாக தின்ற மீனா இல்லையான்னு தெரியாது, விளங்கிட்டா? அது ஒன்றும் தெரியாது. ஆனால் வியாபாரம் என்னது நடக்குது. இப்போ இங்கே நீங்கள் அவர் ஒத்துக்கொண்டார், அவர் நீங்களும் ஒத்துக்கொண்டாரத்துக்கான வியாபாரமாக என்ன செய்யாது? அது மாறாது. எதிர்க்க கூடாது, மோசடி இருக்கக்கூடாது. இந்த மோசடியை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிற நேரத்தில் மோசடி அதில் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றாங்க. சில விஷயங்களுக்கு தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும், தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும். முட்டை ஒரு கேஸ் வாங்குறீங்க, இதுலையும் கரர் இருக்கும். நல்ல முட்டை தான் அவர் சொல்லுவார், 4 முட்டை எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. வீட்டுக்கு நீ தான் நல்ல முட்டைன்னு சொன்னீங்க, அதுக்காக நான் டெஸ்டிங் மெஷினாக வச்சுக்கிறேன், அவர் திருப்பி கேட்டாருன்னா நியாயம்தான். அந்த லெவலில் ஒரு மோசடி நடந்தது, அது மோசடி அல்ல இஸ்லாத்துடைய பார்வையில். அது என்னது இல்லை, அது மோசடி அல்ல, இது தவிர்க்க முடியாத அமைப்பில் உள்ளது. ஆனால் குளத்து மீனை விற்கிறத தவிர்க்கலாமா இல்லையா? ஏண்ட வீட்டுக்கு பின்னுக்கால ஒரு ஏரியா இருக்குது, இந்த செக்ஷனில் ஃபுல்லாக நீங்கள் உப்பெல்லாம் செஞ்சு உப்பு எடுத்துக்கங்கன்னு ஒரு ஆள் சொல்கிறான்னு வைங்களேன், நானும் போய் எடுக்கலாமா? அது பிழை. ஏன்? அதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கும் அளக்கலைன்னு சொன்னால் பிழை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தில் உள்ளதுக்கெல்லாம் நீங்கள் 1000 நேரத்துக்கு நீங்கள் பழத்தை பறிச்சுட்டு போங்கனால அது என்னது? சரியா உங்களுக்கு தெரியணும், அவருக்கும் தெரியணும். எனவே மோசடி என்றது அவர் மோசடி செய்யணும்ன்றதல்ல, வட்டியை பொறுத்த வரைக்கும் தெளிவான மோசடி. இது மோசடி நோக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வியாபாரத்தில் நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது, நானும் பாதிக்கப்பட. இங்கேயும் உலக சட்டத்தை விட்டு இஸ்லாம் என்ன செய்யுது? வேறுபடுது. 2 பேரும் ஒத்துக்கொண்டாலும் அந்த வியாபாரம் கேன்சல். 2 பேரும் ஒத்துக்கொண்டாலும் அந்த வியாபாரம் என்ன? கேன்சல். அது இஸ்லாம் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் யாரும் ஏமாற்றப்படக்கூடாது. அப்ப 2வது என்ன? இஸ்லாமிய பொருளாதாரம் என்ற அடிப்படை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் வட்டி, 2வது யாரும் ஏமாறுற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல இருக்கக்கூடாது. 3வது என்ன? அல் ஐன் அல் முஹர்ரமா, அதுவே அடிப்படையில் ஹராமாக இருத்தல். உதாரணமா பணம் ஹராம் இல்லை, வீடு ஹராம் இல்லை, ஆனால் அது 2க்குள்ள தான் வட்டி வரும். அடிப்படையில் எதுவும் ஹராம் இல்லை அதுல. ஆனா பன்றி அது ஹராம், அதை நீங்க சாப்பிடவும் கூடாது, அதை நீங்க விற்கவும் கூடாது. அது எல்லா வகையிலுடைய எல்லா பகுதியும் எல்லா அடிப்படையில் என்னது? ஹராம். அப்படித்தானே? கழுதை சாப்பிடலாமா? கூட. கழுதை விற்கலாமா? கழுதை சாப்பிடக்கூடாது ஹராம்ன்றீங்க, விற்கலாம்னு சொல்றீங்க. பன்றியை கேட்டா அது வைக்கக்கூடாதுன்றீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிப்படையில் அது ஹராம் அல்ல, அதனுடைய ஒரு வகைதான் ஹராம். அதன் வகை என்ன? அதை சாப்பிடக்கூடாதுன்றது மட்டும்தான் ஹராமே தவிர
அதில் சவாரி செய்கிறதோ அதை நம்ம பயன்படுத்துறதோ அதை யூஸ் பண்ணுறதோ எங்களுக்கு ஹராமாக்கப்படலை. எனவே அந்த இடத்துல வந்து வியாபாரம் ஹராம் என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யாது, வராது. அல்ல ஐனுல் முஹர்ரமாண்ட அதுவே என்ன செய்யணும், அடிப்படையில் ஹராமா இருக்கணும். பட்டு வியாபாரம் செய்கிற இஸ்லாத்தில் ஹராம் இல்லை, தங்க வியாபாரம் செய்கிற இஸ்லாத்தில் ஹராம் இல்லை. அது ஒரு வகையில் மட்டும்தான் என்னது தடையை தவிர அடிப்படையில் அது என்னது தடை கிடையாது. எனவே மிக முக்கியமான 3 பகுதிகளில் கடைசியாக அல்லது முதலாவதாக நம்ம என்ன சொல்லலாம், அல் ஐனுல் முஹர்ரமானா அதுவே ஹராம், அந்த பொருளே என்னது, அதாவது இஸ்லாம் எங்களுக்கு தடுத்திருக்குது. எனவே இந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்துடைய எல்லா ஹராம் சம்பந்தமா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எங்க திரும்பணும், எல்லாமே இந்த 3 செக்ஷனுக்கு தான் திரும்பணும். ஒன்றில் அதில் வட்டி இருக்கும், அல்லது அதில் மோசடி இருக்கும், அல்லது அது அடிப்படையில் என்ன செய்யும், ஹராமான ஒன்றாக இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.